மாணவர்கள் மற்றும் மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரியின் போதைப்பொருள் தடுப்பு குழுமம் இணைந்து போதைப்பொருள் ஒழிப்பு தினம் தொடர்பான சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் புவனேஸ்வரி வரவேற்புரை ஏற்ற மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளரும் மூத்த சிவில் நீதிபதியுமான ராஜேந்திர கண்ணன் தலைமை உரையாற்றினார். மேலும் இந்நிகழ்வில் சட்ட கருத்துரையை புதுக்கோட்டை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஆய்வாளர் கார்த்திக் பிரியா, சிவகங்கை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அன்புகுமரன் தலைமை, குற்ற வழக்கு எதிர்பார்த்த சட்ட உதவி வழக்கறிஞர் பாண்டிச்செல்வி, போதைப்பொருள் தடுப்பு குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர் பகுத்தறிவாளன் பேராசிரியர் ஐயாவு மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், NCC மாணவ மாணவிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் மூத்த சிவில் நீதிபதி ராஜேந்திர கண்ணன் போதைப்பொருள் பயன்படுத்துவது குற்றம் எனவும், போதைப்பொருள் விற்பனை செய்தால் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். டாப் ரேங்க் எடுத்து டாப் பொசிஷன்ல போய் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நடந்துட்டு ஜாப் போறது, ஹையர் ஸ்டடீஸ்ல இன்வால்வ் ஆகி ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி எல்லாமே டாப்ல வருவாங்க. இதான் உங்களுக்கு அசைன்மெண்ட். இதுதான் நீங்க செய்யணும். அதெல்லாம் செய்யும்போது நீங்க எப்படி இருக்கணும்? ஃபோக்கஸ்டா இருக்கணும், ஃபைட் டியூட்டா இருக்கணும். இருப்பீங்களா? இருப்பீங்களா இல்லையா? தம்பிகளே, கடைசி தம்பிகளே இருப்பீங்களா? இப்பதான் சார் பண்ணா அது வேற மாதிரி இருக்குது. உங்க வேலை